வணக்கம் மக்களே, திஸ் இஸ் விஜய் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜேமி ஓவர்டனை பற்றி பார்க்க போகிறோம். ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் சிஎஸ்கே இவரை வந்து 1.50 கோடி கொடுத்து டீமுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யாரா இந்த ஜேமி ஓவர்டன், இவரால் என்ன பண்ண முடியும், சிஎஸ்கேக்கு எப்படி இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ ஜேமி ஓவர்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேமி ஓவர்டன் ஒரு இங்கிலாந்து பிளேயர். அவருக்கு 30 வயசு ஆகுது. அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஒரு பெரிய பிளேயரா, பெரிய மேட்சஸ்லாம் ஆடி இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் வளர்ந்து வர பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னடா 30 வயசு அப்படின்ற வளர்ந்து வர பிளேயர்ன்ற ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா, எஸ் இப்பதான் வந்து அவருக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் மற்ற ஃபார்மேட்ஸ்ல வந்து இப்பதான் வந்து டெபியூ பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் டெபியூ பண்ற மேட்சஸ்ல எல்லாமே வந்து இவர் பேரை சொல்ற விதத்துல ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு போறாரு. அதுதான் சிஎஸ்கே இவரை வந்து டீமுக்குள்ள எடுக்கிறதுக்கும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இவரோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் இவரோட ஸ்கில்ஸை பத்தி பார்த்தா நல்ல பேஸ் போடுவாரு. கிட்டத்தட்ட ஒரு 135ல இருந்து 140. இப்போ அவரோட கரண்ட் ஃபார்ம் வந்து அந்த அளவுக்கு வந்து பவுலிங் வந்து போடலாம். ஆனால் 150 155 அந்த இதுலயும் வந்து முன்னாடி வந்து போட்டிருக்காரு. அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ்க்கெல்லாம் அப்புறம் இப்போ இந்த ஒரு இதில் தான் வந்து போயிட்டு இருக்காரு. ஸ்விங்கும் வந்து இவரால் வந்து பண்ண முடியும். இந்த இந்தியன் கண்டிஷன்ஸில் ஒரு நல்ல வந்து இதுவாக வந்து செட் ஆகும். அதுலேயும் சிஎஸ்கே அப்படின்னு வரும்போது கொஞ்சம் நல்லாவே செட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். இப்போ நான் வந்து இவரை வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பவுலிங் ஆல்ரவுண்டர்னு இவர் சொல்லலாமான்ற டவுட் எனக்குள்ள இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இவரோட வீடியோஸ்லாம் வந்து நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ எந்த மாதிரியான பிளேயர் இவர் அப்படின்னு பார்த்தா, சரியான முரட்டு காட்டான் அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ், வர்ற பால்லாம் தூக்கி தூக்கி சொல்லிட்டு அடிக்கிறாரு. ஏன்ப்பா இவர் பவுலர் தானே சொன்னீங்க, பவுலிங் ஆல்ரவுண்டர் தானே சொன்னீங்க, பவுலிங்கை தாண்டி பேட்டிங் என்னப்பா எப்படி பண்றாரு, என்ன 80 ரன்ஸ் எல்லாம் ஈஸியாக அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. ஸோ பயங்கரமான ஒரு பேட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு அக்ரெசிவ் பேட்டர், பவர் ஹிட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிஎஸ்கேல நம்ம இந்த சீசன் இந்த ஆக்ஷன் நம்ம என்ன எதிர்பார்த்தோம், எப்பா ஒரு நல்ல பவர் ஹிட்டரா எடுங்க அப்படின்னும் போது மார்க்கஸ் ஸ்டோய்னிஸுக்கு வந்து போனாங்க. அண்ட் பட்ஜெட் எகிரிடுச்சு. சிஎஸ்கே அப்படியே வந்து வெளில வந்துட்டாங்க. ஸோ அங்கே விட்டதை வந்து இங்கே ஜேமி மேலே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருக்காங்க போல. எஸ், நல்ல பயங்கரமான பிளேயர் அவர். இவரை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்றத எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இவரோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இவரோட அந்த அந்த பவுண்டரிஸ்லாம் இருக்குல்ல, அது ஈஸியாக வந்து இவரால் வந்து கிளியர் பண்ணிட முடியுது. அண்ட் ஃபீல்டிங்கும் வந்து நல்ல டீசெண்டாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. டீசெண்டாக இல்லை, நல்ல சூப்பராகவே வந்து ஃபீல்டிங் வந்து பண்ணியிருக்காரு. இதுக்கு எல்லாமே அட்வான்டேஜ் அவரோட ஹைட்டு. நீங்கள் அவரை வந்து பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ரெஃபரன்ஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நல்லா பயங்கரமாக ஹைட்டு வெயிட்டாக பார்க்கறதுக்கு ஒரு 6 அடியில் வந்து பார்க்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி தாங்க இருக்காரு. அவர் பார்க்கும்போதே இல்லை, ஆஹா சிஎஸ்கேக்கு பிளேயிங் லெவனில் மட்டும் இவர் வந்துட்டாருன்னு வைங்களேன், அவ்வளோதான் சிஎஸ்கே இந்த சீசன் வந்து குவாலிஃபை ஆகிடும் அப்படின்னு யோசிக்கிற அளவில் இந்த ஒரு பிளேயர் வந்து பார்க்கவும், அந்த பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ இது பண்ணவும் பார்க்க சூப்பராக வந்திருக்கு. இவர் வந்து டீமுக்குள்ளே பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்தார் அப்படின்னா டீம் நல்லா பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா ரவீந்திர ஜடேஜா, ரவி அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பின்னர் இன்க்ளூடிங் நம்ம நூர் அகமரோட சேர்த்தா ஒரு 3 ஸ்பின்னர்ஸ் வந்து வருவாங்க. அதில் 2 ஸ்பின்னர்ஸ் வந்து ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பயங்கரமா இருக்கு, மாசா இருக்கு அப்படின்ற நேரத்தில் இவர் ஒரு ஆல்ரவுண்டரா, இவரால் பேஸும் போட முடிஞ்சு நல்ல பேட்டிங் ஒரு பவர் ஹிட்டராகவும் இருந்தார் அப்படின்னா டீம் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடும். அந்த டீம் பேலன்ஸாகவும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் அதை தாண்டி பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே சாம் கரன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்காரு. சாம் கரனுக்கு 26 வயசு தான். அண்ட் ஐபிஎல்லையும் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம தலைவன் ஜேமி ஓவர்டன் இந்த சீசன் தான் ஆடவே வராரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் வந்து ஃபேஸ் பண்ண போறாரு, அதுவும் சிஎஸ்கேக்காக. அதுலயும் பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு நாதன் எலிஸ் மாதிரியான பிளேயரை எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது சிஎஸ்கே பிச்சர்ஸ்ல அவரையும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பிளேயிங் லெவலில் அந்த 4ல இவருக்கு இடம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர், ரைட் ஹேண்டர் பேட்டர் அப்படின்னு வரும்போதும் வந்து இவர் எப்படி யூஸ் பண்ண போறாங்க, மேபி அவே கண்டிஷன்ஸ்ல ஒரு ஓவர்டன் வந்து யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இருக்கு. இவருக்கான ரோலும் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுக்கணும் சிஎஸ்கே. இவர் ஒரு பேட்டரா வந்து அவரை வந்து பார்க்குறாங்களா, இல்லை இவர் ஒரு பவுலராக பார்க்குறாங்களா, இல்லை ஆல்ரவுண்டராக தான் பார்க்குறாங்களா அப்படின்னும் போது அங்கெல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம வந்து யோசிச்சு சிஎஸ்கே எப்படி வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இவரை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது இருக்குது. சாம் கரனா இல்லை ஜேமி ஓவர்டனா அப்படின்ற கேள்விக்குறி கண்டிப்பாக வரும். ஸோ வர காலகட்டத்தில் அதை பற்றியும் ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாண்ட்னர் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவரை வந்து பெஞ்சிலே வச்சுட்டு ஒரு 2 மேட்சை மட்டும் ஆட வைக்கிற மாதிரியும் வந்து சிஎஸ்கே பண்ணலாம். எல்லாமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை தான் இருக்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன பண்ணுவாங்கன்னு. எக்கானமியெல்லாம் சூப்பராக வச்சிருக்காரு. எல்லா மேட்சஸ்லையும் இம்பாக்ட் வந்து கொடுத்துருக்காரு. எனக்கு என்ன ஒரே இதுனா, இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்தியன் கண்டிஷன்ஸில் எப்படி பண்ண போகிறாருன்ற ஒரு குட்டி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயம் அப்படின்னு வந்து சொல்லலாம், இல்லை ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க ஒரு மேலே அப்படின்னு வந்து சொல்லலாம். அது எல்லாமே வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் நீங்கள் ஜேமி ஓவர்டனை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் அவரோட 6 ஹிட்டிங் எபிலிட்டிஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் பிளேயிங் லெவலில் இருக்கணுமா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில்